இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், குழியை வெட்டினார்கள், அதை ஆழமாக்கினார்கள், தாங்கள் வெட்டின குழியில் தாங்களே விழுந்தார்கள். இன்றைக்கு நீங்கள் எங்கே பார்த்தாலுமே நம்ம பக்கத்திலே தான் இருப்பாங்க குழியை வெட்டுறவங்க. இயேசு கிறிஸ்துவோடு 3 வருஷம் கூட இருந்தவன் தான் மொத்தத்தினால காட்டி கொடுத்தான். யோசேப்பினுடைய சொந்த சகோதரர் தான் அவனை குழியில் தூக்கி போட்டாங்க. பாருங்கள், யாரெல்லாம் உங்களுக்கு விரோதமாய் குழியை வெட்டுகிறார்களோ அவர்களே அதிலே விழுவார்களாம். ஆனால் யோசேப்பினுடைய சம்பவத்தில் ஆண்டவரே அந்த குழிக்குள்ள விழ அனுமதித்தார். எதற்காகனா அவனை குறித்து ஒரு திட்டம் வைத்திருந்தார். அது மகா உயரமான உன்னதமான திட்டம். அவனை உயர்ந்த இடத்துல வைக்கணும், தன்னுடைய ஜனத்தை அவனை கொண்டு போஷிக்கணும். இனி 22 வருஷத்துக்கு பின்னாடி வர்ற பஞ்சத்தில் ஜனங்களை தப்புவிக்க வேண்டும் என்பதற்காக அந்த குழியில் விழ வைத்தார். ஆனால் நீங்கள் ஆண்டோடைய பிள்ளையாக இருக்கிறனால அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலம் நன்மைக்கு எதுவாக நடக்கும். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஒருவேளை குழி வெட்டிட்டாங்க அப்படின்னு நீங்கள் இருக்கலாம், அது நன்மைக்காகவே இருக்கும். 2வது ஒரு கேட்டகரியை யோசிச்சு பாருங்கள். சங்கீதக்காரன் சொன்னது போல், யார் உங்களுக்கு குழி வெட்டினார்களோ அவர்களே அந்த குழியில் விழுவார்கள். ஆமான் மொர்தெகாய்க்கு 50 முழ உயர தூக்கு மரத்தையும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தான். ஆனால் நடந்தது பாருங்கள், அவன் கையாலே ராஜா கனமணுகிற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும் என்று சொல்லி ராஜ குதிரையில் ஏற்றி ராஜ வஸ்திரத்தை தரித்து ராஜ முடியை அவனுடைய சிரசில் சூடி மொர்தெகாய்க்கு முன்னாடி பணிந்து இப்படி சொல்லிக்கொண்டே போக வேண்டிய சூழ்நிலைக்கு வந்து வைத்தது. கடைசியில் அவன் உண்டு பண்ணின அதே தூக்கு மரத்தில் அந்த ஆமான் தான் தொங்கினான். உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு விரோதமாய் குழி வெட்டுறாங்களா, சோர்ந்து போகாதீங்க. ஐயா, குழியில் விழுந்துட்டேன்னு நினைக்கிறீங்களா? அதுக்குண்டு ஒரு நோக்கம் இருக்கும். 2வது, உங்களுக்காக யார் குழி வெட்டுறாங்களோ அவங்க தான் அந்த குழியில் விழுவாங்க. நீங்கள் நிமிர்ந்து நடப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மையாய்ப்பா. நீங்கள் அவருடைய பிள்ளைங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. காட் பிளஸ் யூ.